இது மதுரை நகர். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மீனாட்சி ஆண்ட மதுரை நகர். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணமான பிறகு நடக்கிற விருந்துல பெரிய சண்டையே நடக்குது. கடவுளோட கல்யாணத்துல கூடவா பந்தியில சண்டை? ஆமாங்க, இதுக்கு 2 புராண கதைகள் இருக்கு. அந்த கதைகளை பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது மதுரை மன்னன் மலைத்வஜ பாண்டியனோட அரண்மனை. மீனாட்சி தாயார் உள்ள நடந்து வர்றாங்க. சபையே அவங்களுக்கு எந்திரிச்சு மரியாதை செய்யுது. மீனாட்சி தாயார் தன்னோட அப்பா கிட்ட சொல்றாங்க, நான் ஒருவரை காதலிக்கிறேன், அவரையே திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அவர் இன்னும் 8 நாட்கள்ல என்னைய தேடி இந்த மதுரைக்கு வரப்போறாருன்னு சொல்றாங்க. காதல்னு சொன்னோன்னே மீனாட்சியோட தந்தைக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் அதுக்கு ஒத்துக்கல. அப்போதான் மீனாட்சி தாயார் சொல்றாங்க, நான் பார்க்க போனது கைலாயத்துல இருந்த சிவபெருமான. அவரை பார்த்ததுதான் என்னோட உடல்ல இருந்த 3வது மார்பகம் மறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அப்போதான் பாண்டிய மன்னனுக்கு மீனாட்சியோட பிறப்பின் ரகசியமே புரிஞ்சது. பாண்டிய மன்னனும் அவரோட மனைவியும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம வருத்தப்பட்டாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் யாகம் நடத்தி அதுல இருந்து பிறந்தவங்க தான் மீனாட்சி தாயார். 3 மார்பகங்கள் இருந்ததுனால ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ சிவபெருமான் பாண்டிய மன்னனுக்கும் மனைவிக்கும் காட்சி அளிக்கிறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, பிறந்த மகள் பார்வதியின் அம்சம். குறிப்பிட்ட வயசு வர்றப்போ அவ என்னைய வந்து திருமணம் பண்ணிக்குவா. அப்ப அவளோட 3வது மார்பகம் மறைஞ்சு போயிரும். உலகத்தையே வென்றெடுத்தாள் மீனாட்சின்னு வரலாறு படைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சு போயிட்டாரு. இந்த கதை இப்போ பாண்டிய மன்னனுக்கு ஞாபகம் வருது. திருமணத்துக்கு ஒத்துக்கிறாரு பாண்டிய மன்னர். மதுரையில விமர்சையா திருமணத்திற்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்றாங்க. மீனாட்சி தாயார் தன்னை அலங்காரம் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சமையலறையில ஏகப்பட்ட உணவுகள். பாண்டிய மன்னர் சொல்றாரு, வந்து திருமணம் பண்ணிக்க போறவர் சிவபெருமான் பெரிய பட்டைகளோட வரேன்னு சொல்லிருக்கிறாராம். அதனால நிறைய உணவுகள் தயாரிச்சு வைங்கன்னு கட்டளை போடுறாரு. அண்டா குண்டா நிறைய விதவிதமா சாப்பாடுகளும் இனிப்பு வகைகளும் செஞ்சு வைக்கிறாங்க. இப்போ சிவபெருமான் வர்றதுக்கு சரியான நேரம் வந்துச்சு. மீனாட்சி தாயார் மேடையில வீற்றிருக்க சிவபெருமான் அந்த வழியில வராரு. பின்னாடி ஊரே வரும்னு பார்த்தா கொஞ்சமா சிவகணங்கள் மட்டும்தான் வந்திருந்தாங்க. எல்லாரும் ஆசீர்வதிக்க சிவபெருமானுக்கும் மீனாட்சி தாயாருக்கும் திருமணம் நடக்குது. இப்போ எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. மீனாட்சி தாயாரோட சொந்தக்காரங்களும் சாப்பிடுறாங்க. அடுத்ததா சிவபெருமானோட சிவகணங்கள் சாப்பிடுறாங்க. ஆனா இன்னமும் சாப்பாடு நிறைய இருக்கு. அப்போ மீனாட்சி தாய்க்கு சின்ன கர்வம் வந்துச்சு. நம்ம வீட்டு கூட்டத்தை விட சிவபெருமானோட கூட்டம் கம்மி தான். சிவபெருமானே, நிறைய சிவகணங்களோட வருவீங்கன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் உங்களுக்காக செஞ்சு வச்ச சாப்பாடு எவ்வளவு மீதம் கிடக்கு தெரியுமா அப்படின்னு மீனாட்சி தாயார் கேட்க, சிவபெருமான், அச்சோ அப்படியா, சரி இன்னும் ஒரே ஒரு சிவகணம் மட்டும் தான் சாப்பிடல, அவன் மட்டும் சாப்பிடட்டும், அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிப்போன்னு சொல்றாரு. அந்த சிவகணத்தோட பேரு தான் குண்டோதரன். இப்போ அந்த குண்டோதரன் இலையில சாப்பிட உட்கார்றான். உட்கார்ந்தோடனே சிவபெருமான் மீனாட்சியோட கர்ப்பத்தை அடக்கணும்னு முடிவு பண்ணி இந்த குண்டோதரனோட வயித்துல ஒரு தீய அனுப்புறாரு. அதனால அவனுக்கு பசி பெருக்கெடுக்குது. சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பிட்டு காலி பண்றான். திரும்பவும் சாப்பாடு வைக்கிறாங்க, அதையும் காலி பண்றான். சாப்பாடு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்டா குண்டால இருந்த எல்லா சாப்பாடும் காலியாகுது. பார்த்த எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. சமையல்காரர் சொல்றாரு, கொஞ்சம் காத்திருங்க, நான் இன்னும் கொஞ்சம் சமைச்சு கொண்டு வரேன்னு. குண்டோதரன் சொல்றான், நீ எப்ப சமைச்சு நான் எப்ப சாப்பிட்டு என் பசி தீந்து போறதுன்னு சமையலறைக்குள்ள போய் குண்டோதரன் அங்க இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இத பார்த்த மீனாட்சிக்கு தலையே சுத்திருச்சு. சிவபெருமான் சொல்றாரு, என்ன மீனாட்சி, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குன்னு சொன்னியே, இப்படி குண்டோதரனுக்கு சாப்பாடு இல்லாம பண்ணிட்டியேன்னு சொல்ல மீனாட்சிக்கு அப்பதான் கர்வமே குறைஞ்சிச்சான். என்ன மன்னிச்சிருங்க, அவனோட பசியை தீர்த்து வைங்க அப்படின்னு மீனாட்சி தாயார் சிவபெருமான் கிட்ட கெஞ்சுறாங்க. அப்போ சிவபெருமான் குண்டோதரனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. குண்டோதரன் சிவபெருமான் கிட்ட சொல்றான், பெருமானே எங்க கூட்டிட்டு போறீங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு. சிவபெருமான் சொல்றாரு, காத்திரு, உன் பசியை தணிக்க தான் நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. தன்னோட ஜடாமுடியில இருந்த கங்கைய
பூமிக்கு வர சொல்றாரு சிவபெருமான். கங்காதேவியும் ஒத்துக்கிறாங்க. இப்போ குண்டோதரன் கிட்ட சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா வைகைன்னு சொல்றாரு. அவனும் பூமியில கைய வைக்க தண்ணி பெருக்கெடுத்து வர அந்த தண்ணிய குண்டோதரன் குடிக்கிறான். இப்போ அவன் பசியே அடங்கிருச்சு. இந்த கை வச்ச இடம் தான் வைகைன்னு இப்போ நம்ம எல்லாராலையும் போற்றப்படுது. இப்படி ஒரு பிரச்சனைனா இன்னொரு பிரச்சனை. சிவபெருமான் மீனாட்சி தாயாரோட கல்யாணத்தை பார்க்க வந்த ஒரு முனிவர் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாராம். அது என்ன கதை தெரியுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம அந்த கதையையும் நீங்க முழுசா கேட்டுருங்க. இவரோட பேரு பதஞ்சலி முனிவர். உத்தரகோச மங்கையில இருக்கிற சிவன் கோவில் தான் தமிழகத்துல இல்ல உலகத்திலேயே முதல் சிவன் கோவில்னு சொல்லுவாங்க. ஏன்னா நவக்கிரகங்கள் வச்சு இருக்கிற கோவில்கள் மத்தியில நவக்கிரகங்கள் இல்லாம மொத்தமே சூரியன், சந்திரன், செவ்வாய்னு 3 கிரகங்களை வச்சுமே அமைக்கப்பட்ட ஒரு கோவில் தான் உத்தரகோச மங்கையில் இருக்கிற சிவன் கோவில். இந்த சிவன் கோவில்ல சிவன் தன்னோட மனைவி பார்வதிக்கு மட்டும் தனியா நாட்டியமாடி காட்டுவாரு. இந்த செய்தி அறிஞ்ச பதஞ்சலி முனிவர் சிவபெருமான் கிட்ட ஓடி வருவாரு. உங்களோட நாட்டியத்தை எங்களுக்கு காண முடியாதா? எங்களுக்கு அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும் சிவபெருமானேன்னு கேட்பாங்க. இப்ப சிவபெருமான் பதஞ்சலி முனிவர் கிட்ட சொல்லுவாரு, இந்த திருத்தலம் என்னோட மனைவிக்காக நான் ஆடிய திருத்தலம், அதனால அதுக்கு மட்டுமே இது சிறப்பு வாய்ந்ததா இருக்கட்டும். வேற ஒரு ஊர்ல வேற ஒரு கோலத்துல நான் உங்களுக்காக நாட்டியம் ஆடி காட்டுறேன், அதுவரை நீங்க காத்திருக்கணும்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதனால பதஞ்சலி முனிவர் சோகமானாலும் அப்படியாவது சாகிறதுக்குள்ள சிவபெருமான நாட்டியத்தை நம்ம கண்ணால பாத்துறணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப சிவபெருமானுக்கும் மீனாட்சி தாயாருக்கும் திருமணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சு பதஞ்சலி முனிவர் ரொம்ப சந்தோஷமா மதுரையை நோக்கி நடந்து வந்திருக்கிறாரு. திருமணத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு. விருந்து சாப்பிடுற நேரம் வந்துச்சு. ஆனா பதஞ்சலி முனிவர் வந்தது சாப்பிடுறதுக்காகவா? இல்லையா, சிவபெருமான் கிட்ட நேரா போறாரு. சிவபெருமானே, எங்களுக்கு நாட்டியமாடி காமிக்கிறேன்னு சொன்னீங்களே, நாட்டியமாடி காட்டுங்க, அப்போதான் எனக்கு முக்தியே கிடைக்கும்னு பதஞ்சலி முனிவர் சொல்றாரு. சிவபெருமானும் சொல்றாரு, இன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு. பதஞ்சலி முனிவர், இல்ல நான் சாப்பிட மாட்டேன், நீங்க என்னைக்கு ஆடுறீங்களோ அதை பார்த்துட்டு தான் உங்க கல்யாண வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு போவேன், இல்லைன்னா நான் பட்டினியா போயிருவேன்னு பதஞ்சலி முனிவர் சொல்றாரு. சிவபெருமானுக்கும் ரொம்ப வருத்தம். கல்யாணத்துக்கு வந்தவனை எப்படி பட்டினியா அனுப்புறது அப்படின்ட்டு, இப்ப என்ன உனக்கு நான் நாட்டியம் ஆடி காட்டணும் அவ்வளவுதானே, வா அப்படின்ட்டு திருமணம் முடிஞ்ச கையோட சொக்கநாதர் நடராஜரா மாறி பதஞ்சலி முனிவர் முன்னாடி நாட்டியம் ஆடி காட்ட பதஞ்சலி முனிவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த சந்தோஷத்துல உட்கார்ந்து பதஞ்சலி முனிவர் கல்யாண விருந்த சாப்பிடுறாரு. இப்படிதாங்க கடவுளோட கல்யாணத்துல கூட பந்தில பெரிய வம்பு சண்டை வந்து முடிஞ்சிருக்கு.